வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். உங்கள் எல்லாருக்கூடையும் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது வரக்கூடிய ஆடிப்பூர நிகழ்வு பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வரக்கூடிய ஆடிப்பூரம் நிகழ்வில் சுயம்பு நாகம்மாளுக்கும் சுயம்பு நாகலட்சுமி வாராகி தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் வருடந்தோறும் நடந்துட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அம்மா அவங்களுக்கு வளைகாப்பு நிகழ்வு ரொம்ப ரொம்ப விமர்சையாக நம்ம நாகபுரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் இப்போ ஒரு விசேஷம் சேர்த்து பண்ண போகிறோம். ஆடிப்பூரத்தன்று அம்மாவுக்கு பூச்சூடுதல் விழாவும் நடக்க இருக்கு. அதாவது பக்தர்கள் அவங்கவங்க கையால் அம்மாவுக்கு கருவறைக்குள்ளே போய் அம்மாவுடைய பாதத்துக்கு பூச்சூடுதல் பண்ற மாதிரியான நிகழ்வு நம்ம நாகபுரத்தில் சுயம்பு நாகலட்சுமி வாராகி தாயாருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அது இந்த முறை ஆடிப்பூரத்தன்று 2 நிகழ்வுகளுமே மிக பிரமாண்டமா நடக்க இருக்கு. வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே தாயினுடைய திருப்பாதம் சமர்ப்பித்த குங்குமம், மஞ்சள், மாங்கல்யம், அதோடு புடவை, ஜாக்கெட் இப்படி எல்லாமே அதோடு 5 வகையான சாதம் அம்மாவுக்கு படைத்து பிரசாதமாக வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே கிடைக்க இருக்கு. அப்போ அறுசுவை அன்னதானமும் அன்னைக்கு தயாராக இருக்கு. வளைகாப்பு நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு வளைகாப்பு நடத்திய தன்னுடைய குழந்தைகளுக்காக வாராகி தாயாரினுடைய பிள்ளைகளுக்கான சீதனமா இது எல்லாமே நம்ம கொடுக்க போறோம் தங்கங்களா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி கடைசி வெள்ளியும் கூட. இந்த நாளன்று வாராகி தாயாரை நினைச்சு இந்த மிக பிரம்மாண்டமான நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்கவங்க வீட்டிலேயே இன்றைக்கு வாராகி தாயாரை நினைச்சு காப்பு கட்டிக்கோங்க. சரியா? கலந்துக்கக்கூடியவங்க அவங்க வீட்டிலேயே ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வாராகி தாயாரை நினைச்சு அவளுடைய மந்திரங்கள் தெரிந்தவரை உச்சரித்து உங்களுடைய கையில காப்பு கட்டிக்கோங்க. காப்பு கட்டிட்டு அம்மாவுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரத்தன்று நான் தேதி இது எல்லாமே கிழமையெல்லாம் மென்ஷன் பண்றேன். அந்த கிழமையில அம்மாவுடைய சுப நிகழ்வில் நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். அம்மாவினுடைய பேரருள் உங்க எல்லாருக்குமே நிறைந்து கிடைக்கணும். இந்த வளைகாப்பு நிகழ்வில் நீங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு அம்மாவுக்கு மிக பிரம்மாண்டமா இந்த வளைகாப்பு நிகழ்வை நடத்தி நீங்களும் தாயினுடைய சீதனத்தையும் பெற்று செல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை தங்கங்களா. ஏன்னா தாயாருக்கு நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட எத்தனையோ பேருக்கு திருமண பாக்கியம், குழந்தை வரம் எல்லாம் கொடுத்தது அம்மாவினுடைய அந்த கருணை போன வருட ஆடிப்பூரத்தன்று நிகழ்ந்திருக்குது. அதே போல இந்த வருஷம் ஆடிப்பூரத்தன்றும் திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதோடு கூட குடும்பத்துல நிறைய சிக்கல் பிரச்சனைகள் எது இருந்தாலுமே இந்த ஆடிப்பூரத்தன்று அம்மாவுக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல கலந்துக்கும் போது அம்மாவுக்கு உங்க கையால பூச்சூடுதல் பண்ணும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பை வரமா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல. நன்றி, வணக்கம். மேலும் ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு தங்கங்களா. தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. வரக்கூடிய ஆடிப்பூரத்தன்று அம்மாவினுடைய இந்த பிரம்மாண்டமான நிகழ்வில் உங்க எல்லாரையும் சந்திக்க அம்மா காத்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.